Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம The Spanish Tragedy அந்த பிளேயோட சம்மரியை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஆக்ட் வைஸாக தான் கொடுக்க போகிறேன், நான் சீன் வைஸாக கிடையாது. ஸோ ஏன்னா இது வந்து நான் டீட்டெயிலில் தான் கொடுத்துருக்காங்க. பட் இதிலேருந்து என்னென்னலாம் உங்களுக்கு கொஷின் வர முடியுமோ எல்லாமே வந்து மோஸ்ட்லி நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த இதை கேட்கும்போது ஒரு நோட் அண்ட் பென் வச்சுட்டு எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களோட இதில். ஸோ இதை வந்து எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் கிட், ஒன் ஆஃப் த யூனிவர்சிட்டி விட். ஸோ இவர் வந்து யூனிவர்சிட்டிக்கு போகலை, இருந்தாலுமே இவரோட எழுதுகிற ஸ்டைல்லாம் வந்து அந்த யூனிவர்சிட்டி போய் படித்தவங்க மாதிரி இருக்கிறதுனால அவரை வந்து யூனிவர்சிட்டி விட் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த பிளே தான் வந்து லிட்ரேச்சரில் ஒரு நியூ ஜானர், த ரிவெஞ்ச் பிளே அப்படின்றது வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கிறதுக்கு ஆரம்பிச்சது. ஸோ இதை பார்த்து தான் வந்து ஷேக்ஸ்பியரும் வந்து அவரோட ஹேம்லெட்டில் வந்து பிளே வித்தின் அ பிளே. ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ரிலேட்டடாக இருக்கும். ஹேம்லெட்டும் ஸ்பானிஷ் ட்ராஜடி பேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸ்டோரி வேறு வேறு தான் இருந்தாலும் வந்து ஒரு பழி வாங்குற மாதிரி, ஒரு மேட் ஆகுற மாதிரி ஒரு பிளே வித்தின் அ பிளே, இது எல்லாமே வந்து ஸ்பானிஷ் ட்ராஜடியிலேருந்து தான் ஷேக்ஸ்பியர் கூட அவரோட ஹேம்லெட்டுக்கு எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஸ்பானிஷ் வெஸ் போர்ச்சுகீஸ் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வார் மாதிரி, குட்டி பேட்டில் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டோரியை ஆரம்பிக்கும். ஸோ நான் வந்து கம்ப்ளீட்டாக டீட்டெயில்டு சம்மரி படித்து அதில் இருக்க மெயினான விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு ஸ்டோரியை எப்பயுமே கேட்குறப்ப நீங்கள் வந்து குட்டியாக கேட்கணும், அப்போ 10 மினிட்ஸில் கேட்கணும்னு ஆசைப்பட்டாலும் அதை கேட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான சந்தேகங்கள் வந்துகிட்டே இருக்கும். திருப்பி ஒரு இது ஏன் இப்படியாச்சு, அது ஏன் அப்படியாச்சு, அந்த மாதிரி இல்லாமல் ஒரு கம்ப்ளீட்டாக எந்த ஒரு டவுட்டும் வராத மாதிரி அந்த நீங்கள் ஸ்டோரியை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது வந்து நீங்கள் மறக்கவே மாட்டீங்க கண்டிப்பாக. ஸோ அந்த அளவுக்கு தான் இந்த பிளேவை வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதில் இருக்க கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். ஸோ இந்த கேரக்டர்ஸ் வந்து நான் வந்து 3ஆக பிடிச்சிருக்கேன். எப்படின்னா ஸ்பானிஷ் கேரக்டர்ஸ், போர்ச்சுகீஸில் இருந்து வர கேரக்டர்ஸ் அண்ட் இது வந்து காமனாக இருக்க கேரக்டர்ஸ். காமனாக ஒரு குட்டி சீன்ஸில் மட்டும்தான் வருவாங்க. இதெல்லாம் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர்ஸ் கிடையாது. ஸோ பட் நம்ம இங்கே இருக்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்ததுமே வந்து கோஸ்ட் ஆஃப் ஆண்ட்ரியாவோட கோஸ்ட்டு தான் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்ட்ரியாவோட கோஸ்ட்டும் ரிவெஞ்சும் தான் வந்து ஃபுல்லாகவே கோரஸ் அப்படின்ற ஒரு பார்ட்டை வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த பிளே ஃபுல்லாகவே கோரஸ் வந்து கோஸ்ட் ஆஃப் ஆண்ட்ரியாவும் ரிவெஞ்சும் தான் ப்ளே பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான ஆளுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்ட்ரியாவோட ஃப்ரெண்டு வந்து ஹொரேஷியோ. ஸோ இவரையுமே கொண்டுடுவாங்க. இந்த ஹொரேஷியோவோட அப்பா தான் ஹீரோனிமா. ஸோ இவன் தான் வந்து மேஜரான கேரக்டர் இந்த இதில். அந்த ஹொரேஷியோட அம்மா வந்து இசபெல்லா. ஸோ இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அண்ட் லாரன்ஸோ பெல் எம்பரியா, இவங்க 2 பேரும் வந்து அண்ணன் தங்கச்சி, பிரதர். லாரன்ஸோ வந்து பிரதர், பெல் எம்பரியா வந்து சிஸ்டர். ஸோ இவரோட அப்பா, இவங்க 2 பேர்த்தோட அப்பா வந்து பார்த்திங்கன்னா டியூக் ஆஃப் காஸ்டைல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் தான் வந்து லாரன்ஸோ அண்ட் பெல் எம்பரியாவோட அப்பா. ஸோ இவரோட அண்ணா தான் வந்து கிங் ஆஃப் ஸ்பெயின். ஸோ கிங்கோட தம்பி பசங்க தான் லாரன்ஸோ அண்ட் பெல் எம்பரியோ. அண்ட் பெட்ரிங்கானோ வந்து பெல் எம்பரியோவோட சர்வெண்ட். ஸோ இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எப்பயுமே ஒரு பிளேவை படிக்கிறப்ப நீங்கள் கேரக்டர்ஸும் அதுக்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப்பும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா போர்ச்சுகீஸ் சைடில் வந்து மெயினாக நம்ம பார்க்க வந்து பால்தசார் தான். இது ஒருத்தர் தான் இம்பார்ட்டண்ட்டான கேரக்டராக வருவான் ஃபுல்லாகவே. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பால்தசாரோட அப்பா விசிறி ஆஃப் போர்ச்சுகல். ஸோ விசிறி அப்படின்றது எப்படி டியூக்குன்னு நம்ம சொல்கிறோமோ அந்த மாதிரி ஒரு பொசிஷன் மாதிரி, விசிறி ஆஃப் வைஸ்ரா ஆஃப் போர்ச்சுகல். அண்ட் அலெக்சாண்ட்ரோ விலுப்போ இவங்க 2 பேருமே வந்து இவருக்கு கீழே ஒர்க் பண்ணுற கவுன்சில் மெம்பர்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இதில் அலெக்சாண்ட்ரோ வந்து ரொம்ப நல்லவர், விலுப்போ வந்து கெட்டவர். ஸோ இது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். இதெல்லாம் சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதனுடைய கீ ஃபேக்ட்ஸ். இதனுடைய ஃபுல் நேம் வந்து பார்த்திங்கன்னா இது நிறைய டைம் கேட்டிருக்காங்க, த ஸ்பானிஷ் ட்ராஜடி ஆர் ஹீரோனிமா இஸ் மேட் அகெயின். எப்போ எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1580s பப்ளிஷ் பண்ணது வந்து 1592. இதனுடைய ஜானர் வந்து இட் இஸ் அ ட்ராஜடி அண்ட் செனேக்கன் ட்ராஜடி, பிளட்டி ட்ராஜடி. ரொம்ப இதாக இருக்கனால செனேக்கன் ட்ராஜடி அப்படின்னு சொல்லுவாங்க. செட்டிங் வந்து மோஸ்ட்லி வந்து ஸ்பெயின் தான். ஒரு சில சீன்ஸ் மட்டும் போர்ச்சுகலில் இருக்கும் அவங்க அப்பாவை காமிக்கும் போது.
நெக்ஸ்ட் கிளைமேக்ஸ் வந்து அந்த ப்ளே வித்தின் அ ப்ளே, அந்த ஹீரோனிமா வந்து தான் ஒரு ப்ளேக்குள்ள எப்பயுமே கிங்ஸ் அண்ட் குவீன்ஸ்லாம் வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஏதாவதுன்னா ப்ளே போடுவாங்கல்ல, ப்ளே பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ட்ராமாவை பார்க்குறப்ப எப்பயுமே இந்த ட்ராமாவை படிக்கிறப்ப, அதுவும் கிட்டத்தட்ட முன்னாடிலாம் அந்த ட்ராமாலாம் வந்து பார்த்திங்கன்னா தேட்டரில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக எழுதுனது. ஸோ அப்போ வந்து ரியல் கேரக்டர்ஸ் தான் இருந்தாங்க. இப்போ இருக்கிற மாதிரி மூவிஸ்லாம் கிடையாது. ரியல் கேரக்டர்ஸ் வந்து அங்கே நடித்து காமிக்கணும். ஸோ என்ன மாதிரிலாம் நடித்து காமிக்கிறாங்களோ அதை மட்டும் தான் காமிக்க முடியும். ஒரு சில விஷயங்கள்லாம் நடித்து காமிக்க முடியாததை வந்து ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்காக தான் வந்து மெயினாக கோரஸ் வச்சுருப்பாங்க. அப்புறம் அதில் இதில் வர ப்ளேயில் வர கேரக்டர்ஸே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. ஸோ இந்த ப்ளே வித்தின் த ப்ளேயில் வந்து அவர் வந்து லாரன்ஸோ அண்ட் பால்தசார்கிட்ட ரிவெஞ்ச் எடுத்தது தான் வந்து கிளைமேக்ஸாக வரும். அண்ட் இதனுடைய ஆண்டகானிஸ்ட் வில்லன் யாருன்னு பார்த்தீங்கன்னா லாரன்ஸோ தான் வில்லன், பெல் எம்பரியாவோட அண்ணா. நெக்ஸ்ட் இதில் சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் 1ல் 5 சீன்ஸ், ஆக்ட் 2ல் 6 சீன்ஸ், ஆக்ட் 3 தான் இருக்கிறதுலே பெரிய சீன்ஸ் 15 சீன்ஸ் இருக்குது. பட் மோஸ்ட்லி வந்து எல்லாமே குட்டி குட்டி சீன்ஸ் தான். இதுதான் வந்து மேஜரான சீனுன்னு சொல்லலாம். எப்படி வந்து உண்மையெல்லாம் வெளியில் வருது, என்ன மாதிரிலாம் பிளான் பண்ணுறாங்கன்றதெல்லாம் இதில் தான் தெரியும். அண்ட் ஆக்ட் 4ல் 5 சீன்ஸ், ஸோ டோட்டலி 31 சீன்ஸ். ஸோ இப்போ நம்ம சம்மரிக்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எடுத்ததும் ஒரு ப்ரொலாக், அதில் வந்து கோஸ்ட் ஆஃப் ஆண்ட்ரியா அண்ட் ரிவெஞ்ச் வராங்க. ஸோ அப்போ வந்து கோஸ்ட் ஆஃப் ஆண்ட்ரியா வந்து அதனுடைய கதை சொல்லுது, என்ன மாதிரி எதனால் வந்து நாங்கள் இங்கே இருக்கோம் அப்படின்ற மாதிரி கதை சொல்லுது. ஸோ ஆண்ட்ரியாவை வந்து பால்தசார் அப்படின்ற ஒரு ஆண்ட்ரியா வந்து ஸ்பானிஷ் இதோட வந்து ஸ்பெயினோட ஒரு நைட்டு, அவனை வந்து பால்தசார் வந்து கொன்னுடுவான். இந்த பேட்டிலில் கொன்னதுக்கப்புறமா நார்மலாக வந்து ஆவி சோல் வந்து போகும் இல்லையா, ஹெல்லுக்கு போகணுமா ஹெவனுக்கு போகணுமா அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி போகிறப்ப ஆண்ட்ரியா வந்து நல்லது தான் பண்ணியிருக்கான், அதனால் ஹெவனுக்கு தான் போவான். பட் இருந்தாலுமே அவன் வந்து எந்த சைடு அங்கே வந்து எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, வாரியருக்கு ஒரு பக்கம், லவ்வுக்கு நான் ரொம்ப ரொம்ப வாரியராக இருந்தான் அவனுக்கு ஒரு சைடு, ரொம்ப லவ் இது பண்ணிட்டு இருந்தான் அவனுக்கு ஒரு சைடு, அந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஆர்கியூமெண்ட் வரும். அந்த ஜட்ஜஸ்குள்ளே 3 பேர் இருப்பாங்க, அந்த ஜட்ஜஸ் ஆர்கியூமெண்ட் வரும். அப்போ வந்து என்ன ஆகும்னா, நீ போய் கிங் அண்ட் குவீனே பாரு அப்படின்னு சொல்லிட்டு, கிங் அண்ட் குவீன் யாருன்னா ப்ளூட்டோ அண்ட் பெர்சிஃபோன், அவங்க தான் கிங் அண்ட் குவீன். இவங்க 2 பேர்த்தையும் போய் ஆண்ட்ரியா பார்க்க போகிறப்ப ஆண்ட்ரியா வந்து ரொம்பவே ஹம்பிளாக இருக்கிறத பார்த்து பெர்சிஃபோனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போயிடும். அதனால ப்ளூட்டோட்ட சொல்லிட்டு, நீ திருப்பியும் அங்கே வேர்ல்டுக்கே போயிட்டு உன்னை யார் கொன்னா, பால்தசார் கொன்னா இல்லையா, அதெல்லாம் நீ என்ன அடுத்து நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லி அவனுக்கு அனுப்புவாங்க. ட்ரூ விஷன் எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இவன் வந்து பால்தசார் தான் இவனை கொன்னது, ஆண்ட்ரியாவை கொன்னது. ஸோ பெல் எம்பரியா வந்து ஆண்ட்ரியாவோட லவ்வர். ஸோ இவங்க 2 பேர் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த பெல் எம்பரியா எப்படி பால்தசாரை கொல்றான் அப்படின்றத வந்து தெரிஞ்சுட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் சீனில் வந்து பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் ஸ்பெயினும் அவங்க தம்பி டியூக் ஆஃப் கேஸ்டேலும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எப்படி வந்து இந்த பேட்டில் எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, 2 பேருமே ஈக்குவலாக தான் இருந்தாங்க. ஸ்பானிஷும் போர்ச்சுகீஸும் வந்து 2ம் ஈக்குவலாக தான் இருந்தாங்க. எது வரைக்கும்னா பால்தசார் வந்து ஆண்ட்ரியாவை கொல்ற வரைக்கும் ஈக்குவலாக தான் இருந்தா. ஆண்ட்ரியாவை கொன்ன உடனே பால்தசார் வந்து ரொம்ப பெருமையாக அப்படியே இது பண்ணிட்டு இருந்தான். அப்போ ஹொரேஷியோ வந்து ஆண்ட்ரியாவோட ஃப்ரெண்டு அவன் வந்துட்டு டக்குன்னு போய் பால்தசார் இது பண்ணி பிடிச்சி அடித்து எல்லாம் பண்ணியிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பால்தசார் தான் வந்து அந்த விசிறி, அந்த பிரின்ஸே இல்லைங்களா, போர்ச்சுகீஸ்க்கு பிரின்ஸ் மாதிரி இருக்கிற ஒரு பர்சன். ஸோ அவனை வந்து பிடிச்ச உடனே அந்த போர்ச்சுகீஸில் இருக்க ஆர்மி எல்லாமே வந்து ஓடி போயிடுவாங்க. ஸோ அந்த சமயத்தில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹொரேஷியோ வந்து பால்தசாரை இது பண்ணோடனே ஆண்ட்ரியா அதுக்கப்புறம் பிடிக்க ஆரம்பித்தோடனே, இந்த பாகுபலி படத்தில் வந்து எப்படி வந்து பாகுபலி வந்து அந்த வில்லனை வந்து நல்லா அடிக்க போவான், லாஸ்ட்டாக கொல்ல போகிறப்ப பாகுபலியோட அண்ணா ரணவீர் சிங் வந்து நம்ம தான் கொல்ற மாதிரி அவன் தான் கொல்ற மாதிரி இது பண்ணுவான் இல்லைங்களா. அந்த மாதிரி ஹொரேஷியோ வந்து ஜஸ்ட் ஒரு இதில் வந்து ஆண்ட்ரியாவை பார்த்துட்டு அவனோட பாடியெலாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது லாரன்ஸோ வந்து அவனோட ஹார்ஸ் எல்லாம் பிடிச்சிருவான். ஸோ இவங்களுக்கு வந்து 2 பேத்துக்குள்ளேயும் இது வரும், நான் தான் பிடிச்சேன்னு. ஸோ கிங் என்ன சொல்வார், ஹொரேஷியோ வந்து நீ ரான்சம் மணி வச்சுக்கோ, அவங்க எப்படியும் வந்து போர்ச்சுகீஸ்லேருந்து ரான்சம் மணி கொண்டு வாங்க, அதை வச்சுக்கோ. லாரன்ஸோ தான் ஹார்ஸை பிடிச்சிருக்கான், அவனு வந்து அந்த ஹார்ஸ்லாம் வச்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே வந்து போர்ச்சுகீஸில் வந்து அவங்க அப்பா பால்தசாரோட அப்பா வந்து ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காரு. நம்ம வந்து ஐயோ என் பையன் செத்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி. அப்புறம் போர்ச்சுகலுக்கு எல்லாம் ஓடி வந்துட்டாங்க இல்லைங்களா. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பணம் மாதிரி கொடுக்கணும், நான் இனிமேட்டு உங்களுக்கு கீழே வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க.
ஸோ அதுக்கு வந்து ஒரு அம்பாசிடர் ஒரு தூதுவரை வந்து அனுப்பிச்சிருப்பாங்க போர்ச்சுகலுக்கு ட்ரிபியூட் பே பண்ணுறதுக்கு அண்ட் இனிமேட்டு நாங்கள் இதாக இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு. அப்போ வந்து ஃபீல் பண்ணிட்டு இப்போ பையன் இறந்துட்டான் அப்படின்ட்டு. அப்போ அலெக்சாண்ட்ரோ வந்து சொல்லுவார், இல்லை உங்கள் பையன்லாம் இறக்கலை, அவனை வந்து ப்ரிசனராக தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லுவான். இவன் தான் நல்லவனாச்சே, உண்மையை சொல்லிட்டு இருக்கான். பட் விழுப்போ அவன் வந்துட்டு இவன் வந்து நம்ப மாட்டான். இந்த விசிறி ஆஃப் போர்ச்சுகல் வந்து நம்ப மாட்டான் அவங்க அப்பா. என்னதான் இருந்தாலும் அங்கே ஸ்பெயினுக்கு கூட்டு போய் அவனை ரொம்ப இது பண்ணாலும் சாகடிக்க தான் போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது விழுப்போ வருவான். இல்லை நான் பேட்டிலில் பார்த்தேன், அலெக்சாண்ட்ரோ தான் பால்தசாரை வந்து ஷூட் பண்ணிட்டு வந்து உங்ககிட்ட இப்படி சொல்லிட்டு இருக்கான், எனக்கு தெரியும். ஏன்னா அலெக்சாண்ட்ரோ வந்து பால்தசாரை ஷூட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இவன் கிங் ஆகணும், இவன் இந்த இடத்துக்கு வந்து ராஜா ஆகணும்னு யோசிச்சுட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த விசிறி வந்து அது ப்ரொனன்சியேஷன் மட்டும் பார்த்துக்கோங்க, வைஸ்ராய்னு பார்த்தேன். ஸோ அவன் வந்து என்ன பண்ணுவான்னா நம்பிட்டு விழுப்போக்கு வந்து ஓகே நீ நல்ல பையன் இந்த அந்த அப்படின்னு சொல்லி ரிவார்டு கொடுத்துட்டு அலெக்சாண்ட்ரோ வந்து கொல்ல சொல்லி அனுப்பிச்சிடுவான். ஸோ அடுத்ததில் பார்த்தீங்கன்னா இந்த சீனில் வந்து ஹொரேஷியாவும் பெல் எம்பரையாவும் பேசிகிட்டு இருக்காங்க. பெல் எம்பரையா வந்து கேட்பா, நீ ஏன் வந்து ஆண்ட்ரியாவை வந்து கொன்னவனை வந்து உடனே பழிவாங்கல, பால்தசார் நீ அப்பயே கொன்று இருக்கணும்ல அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது, இல்லை எனக்கு வந்து ஆண்ட்ரியாவுக்கு வந்து அந்த ஃபைனல் ஃபியூனரல் மாதிரி பண்ணுறதெல்லாம் தான் முக்கியம், அதனால தான் நான் வந்து கேட்டுட்டு இருந்தேன். அதுக்குள்ளே வந்து இந்த லாரன்ஸை வந்து பூந்து இது பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ வந்து அந்த ஸ்கார்ஃப் நான் என் ஃப்ரெண்டை வந்து என்னோட இடத்துக்கு கூட்டு போனேன். அப்போ வந்து அவன் கையில் வந்து அந்த ஸ்கார்ஃப் இருந்தது, அதனால அவன் ஞாபகார்த்தமாக நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னும் போது அவள் சொல்லுவா பெல் எம்பரையா, நான் தான் இதை வந்து கொடுத்தேன் ஆண்ட்ரியாவுக்கு, நீ இனிமேட்டு நீ இதை வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுவா. ஸோ அதுக்கப்புறம் அவன் போயிடுவான். போனதுக்கப்புறம் இவன் யோசிச்சுட்டு இருப்பா, இவன் வந்து இவ்வளோ ஃப்ரெண்டுக்கு இதாக இருக்கானே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பா. இவன் வந்து கிட்டத்தட்ட வந்து இவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவா ஹொரேஷியாவை. ஸோ பட் ஆனால் இன்னொன்று ரீசன் என்னென்னா, இதுக்கு முன்னாடியே வந்து பால்தசார் வந்து இவனை பார்த்துட்டு, ஏன்னா இந்த அந்த பேலஸில் தானே இருப்பா இவளுமே, பால்தசார் வந்து பெல் எம்பரையாவை பார்த்துட்டு அவனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போயிடும். உடனே வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்ற மாதிரி ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். ஸோ அவன்கிட்ட இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகணும் அப்படின்றதுக்காக ஓகே நம்ம இவனே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இது பண்ணிட்டு இருப்பா. அப்போ பால்தசாரும் லாரன்ஸாவும் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு வந்துட்டு ஓகே நம்ம தங்கச்சி இவளுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இவனும் யோசிச்சுட்டு இருப்பான் லாரன்ஸாவும். அப்போ வந்து திருப்பியும் வந்து இவளோட க்ளவுஸ் வந்து கீழே விழுந்துரும், பெல் எம்பரையோட க்ளவுஸ் கீழே விழுந்துரும். அதை எடுத்துட்டு வந்து ஹொரேஷியா வந்து திருப்பி கொடுக்கறதுக்கு வருவான். ஆனால் நீயே வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுவா. ஸோ இப்போ எடுத்துக்கோங்க, ஸ்கார்ஃப் வந்து ஆண்ட்ரியா கிட்ட கொடுத்தது, க்ளவுஸ் வந்து இவனுக்கு கொடுத்தது, ஹொரேஷியாவுக்கு கொடுத்தது. ஸோ இதை பார்த்ததுமே வந்து பால்தசாருக்கு வந்து ரொம்ப சோகமாயிடும். இவன் என்கிட்ட பேசாமல் அவன்கிட்ட பேசிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சோகமாயிடும். அப்போ வந்து ஹொரேஷியா சொல்லுவான், இந்த மாதிரி அம்பாசிடர் வந்திருக்காரு போர்ச்சுகல்லேருந்து, ஒரு பெரிய ஃபீஸ்ட் ஏற்பாடு பண்ணி எல்லாரும் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து கிங் வந்து என்ன பண்ணுவான், ஓகே நம்ம இந்த ஸ்பெயினுக்கு கீழே வந்து போர்ச்சுகல் வந்துட்டோம், ஒரே மொனார்க்கில் வந்து நான் அதை ரூல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பேசுவான். அதுக்கப்புறம் வந்து ஹீரோனிமா வந்து ஒரு டம் ஷோ, ஸோ ஏன்னா ஊர்லேருந்து விருந்தாளிகள்லாம் வந்திருக்காங்க இல்லையா, ஒரு டம் ஷோ வந்து இது பண்ணுவான். அதில் ஹீரோனிமா வந்து ட்ரம்மு, 3 ஆர்ம்டு நைட்ஸ் அண்ட் 3 கிங்ஸ் இது எல்லாமே வந்து ஆக்டிங் மெம்பர்ஸ். ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு டம் ஷோ மாதிரி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த சீன் டம் ஷோ பண்ணதுக்கப்புறமா இதுக்கப்புறம் அடுத்த சீனில் வந்து கோஸ்ட் ஆஃப் ஆண்ட்ரியா வந்து ரொம்ப கோவமாக இருக்கான். என்னை கொன்னவன் வந்து பால்தசார், அவனை போய் இப்படி கிங்கு வந்து அவன் கூட உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவமாக ரிவெஞ்சிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது ரிவெஞ்ச் சொல்லுவான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எப்பயுமே வந்து ஒன்றா தான் நடக்கும், சீக்கிரமாக வந்து எதுவுமே நடந்துராது, பரவாயில்ல அவன் இப்போ உட்காந்து சாப்பிட்டா நீ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, இது வந்து டெம்பரரி சீன் ஆஃப் பிளசன்ட்ரி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். ஸோ அடுத்த சீன் ஆக்ட் 2. ஸோ எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஆக்ட் முடியும் போதும் இந்த கோஸ்ட் ஆஃப் ஆண்ட்ரியாவும் ரிவெஞ்சும் வந்து பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ ஆக்ட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா லொரன்ஸோவோட ஹோமில் லொரன்ஸோவும் பால்தசாரும் வந்து 2 பேரும் தான் ரொம்ப நண்பர்கள் ஆகிட்டாங்களே. லொரன்ஸோ வந்து யோசிச்சுட்டு இருப்பான், பால்தசாரை நம்ம தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். அதுக்கப்புறமா வந்து என்ன மாதிரி இதுக்கெல்லாம் பிளான் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பெல் எம்பராவோட சர்வெண்ட் பெட்ரிங்கான்
பெட்ரிகானோ இவளை வந்து கூப்பிட்டு நம்ம விசாரிக்கலாம், பெல்லிம்பிரியாவோட மனசில் என்னதான் இருக்குது நம்ம விசாரிக்கலாம்னு கூப்பிட்டு விசாரிப்பான். ஏதாவது லவ்வர் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்டு உதைப்பான். ஃபஸ்ட்டு பெட்ரிகானோ ஒத்துக்க மாட்டான், எதுவும் சொல்ல மாட்டான். பட் ரொம்ப அடி வாங்கினதுக்கப்புறம் ஐயோ நமக்கு உயிர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் பெல்லிம்பிரியா வந்து ஹொரேஷியாவை லவ் பண்ணுறா, நான் தான் அவங்க 2 பேத்துக்கு நடுவில் லெட்டர்ஸ் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் வந்து அடுத்த டைம் வந்து கண்டிப்பாக வந்து லெட்டர் கொடுத்து மீட் பண்ணும்போது நான் உங்களை கூப்பிட்றேன், நீங்களே வந்து கூட செக் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி பெட்ரிகானோ சொல்லிடுவான். ஸோ ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ அடுத்த இதில் சீனில் வந்து ஹொரேஷியாவும் பெல்லிம்பிரியாவும் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணிவிட்டு அப்போ வந்து பெட்ரிகானோ கூட்டிகிட்டு வந்து காமிக்கிறான் லொரான்சோவுக்கும் பார்த்தசாருக்கும். அந்த கூப்பிட்டுக்கு வந்து காமிக்கும் போது இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம ஹெரோனிமாஸ் கார்டனில் வந்து சன்செட்டுக்கு அப்புறமா மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பெல்லிம்பிரியா வந்து சொல்லுவாள். ஓகே அப்படின்னு வந்து ஹொரேஷியாவும் அக்செப்ட் பண்ணிக்குவான். ஸோ இதை பார்த்துட்டு இவங்க 2 பேத்துக்குமே கோவம் வந்துடும். லொரான்சோவுக்கும் ரொம்ப கோவம் வந்துடும், இந்த ஹொரேஷியா இப்படிலாம் பண்ணுறாமல் இவனை எப்படியா தீத்தே கட்டியே ஆகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிடுவாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்த சீன் வந்து ஸ்பானிஷ் கோர்ட்டில் வந்து கிங் ஆஃப் ஸ்பெயின் அப்புறம் டியூக் ஆஃப் கேஸ்டில் இந்த 2 பேரும் இருக்காங்க. அந்த அம்பாசிடர் ஆஃப் போர்ச்சுகல் 3 பேருமே இருக்காங்க. அப்போ வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பெல்லிம்பிரியாவுக்கும் பால்தசாருக்கும் நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி கிங் வந்து ஒரு இது பண்ணுவார், பேசுவார். இந்த மாதிரி டியூக் ஆஃப் கேஸ்டில் கேட்டுட்டு நம்ம வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். கல்யாணம் பண்ணி வச்சுட்டா பெல்லிம்பிரியாவுக்கு வந்து இந்த டியூக் ஆஃப் கேஸ்டிலோட பாதி சொத்து வரும். அது இல்லாமல் எனக்குமே வந்து பசங்க கிடையாது, இந்த கிங் ஆஃப் ஸ்பெயினுக்குமே பசங்க கிடையாது. அதனால இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு பையன் பிறந்ததுன்னா நான் வந்து பால்தசாரியே வந்து என்னோட அடுத்த கிங்காக வந்து நான் மாற்றிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் அம்பாசிடர்கிட்ட. சொல்லிட்டு நீ இதை போய் உங்கள் வைஸ்ராய்ட்ட வந்து சொல்லிட்டு பெர்மிஷன் கேளு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ அடுத்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரிகானோ வந்து பெல்லிம்பிரியாவை சேஃபாக வந்து கூட்டிகிட்டு வரான் ஹெரோனிமாஸ் கார்டனுக்கு. ஹெரோனிமா வந்து ஹொரேஷியோட அப்பா தான் இல்லைங்களா, அவங்க கார்டன் கூட்டிகிட்டு வரான். கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து இந்த 3 பேர் பால்தசார், லொரென்சோ, செர்பரைன் இவங்க 3 பேரும் தான் வந்து மாஸ்க்லாம் போட்டுட்டு வந்துட்டு என்ன பேசுகிறாங்கன்ற மாதிரி ஃபஸ்ட்டு கேட்டுட்ருக்காங்க. பட் பெல்லிம்பிரியா ஹொரேஷியாவும் வந்து பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து இவங்க ரொம்ப கோவம் வந்துடும். கோவம் வந்தோடனே இவங்க மாஸ்க் போட்டுட்டு வந்துட்டு அங்கே வந்து ஒரு ஃப்ரூட் ட்ரீ இருக்கும். என்ன ஃப்ரூட்டுன்ற மாதிரி சொல்ல மாட்டாங்க, வெறும் ஃப்ரூட் ட்ரீ தான். அந்த ஃப்ரூட் ட்ரீயில் வந்து அவனை ஹொரேஷியாவை ஹேங் பண்ணி கத்தி வச்சு குத்திடுவாங்க. ஸோ அந்த கத்துவா பெல்லிம்பிரியா வந்து ரொம்ப கத்துவா, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னா. இருந்தாலுமே வந்து அவளை வந்து பால்தசார் வந்து பிடிச்சி வச்சுக்குவான். இவங்க எல்லாம் சேர்ந்து கொன்னுடுவாங்க. கொன்னதுக்கப்புறமா இவங்க நடுவில் பேசுகிறத வச்சு கண்டுபிடிச்சிடுவா பெல்லிம்பிரியா இது வந்து நம்ம அண்ணாவும் அந்த பால்தசாரும் தான், லொரென்சோவும் பால்தசாரும் தான் இதை கொன்றதுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு கத்த ஆரம்பிப்பா. இவங்க அப்பாவை கூப்பிட்றதுக்காக ஹொரேஷியா காப்பாற்றுங்க ஹீரோனிமான்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிருவா. ஸோ அதுக்கப்புறமா வந்து சொல்லுவா, இந்த மாதிரி அவன் மேலே எந்த தப்பும் இல்லை, ஹொரேஷியா மேலே நான் தான் அவனை லவ் பண்ணுறேன், அவன் இன்னும் என்னை வந்து லவ் பண்ணவே ஆரம்பிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லுவா. எதுக்குமே இவங்க வந்து கேட்க மாட்டாங்க. அவனை பாட்டு கொன்னுட்டு இது பண்ணிவிட்டு அங்கேயே விட்டுட்டு போயிடுவாங்க பெல்லிம்பிரியாவை கூட்டிகிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோனிமாவுக்கு தான் கத்துறா இல்லையா, அவள் அந்த சத்தத்தை கேட்டுட்டு அடுத்த சீன் மாதிரி வரும். ஹீரோனிமா வந்து கார்டனில் வராங்க. அப்போ யாரும் கிடையாது, அவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க. கார்டனுக்கு வராரு, ஒரு ஸ்வாடும் டார்ச் வச்சுட்டு. அப்போ பார்த்தா ஒரு ஆள் தொங்கிட்டு இருக்கான் ஃப்ரூட் ட்ரீலேருந்து, ரொம்ப ரத்தமாக அந்த இதுலேருந்து வருது. ஸோ அதை பார்த்த உடனே அவனுக்கு தெரியுது, ஐயோ நம்ம பையனை யாரோ ஃபஸ்ட்டு வந்து யாரையோ வந்து மர்டர் பண்ணி நம்ம வீட்டில் மாட்டியிருக்காங்க, நம்மளை மாட்டி விடுறதுக்குன்ற மாதிரி யோசிப்பான். அப்புறம் கிட்ட போய் பார்த்ததுக்கப்புறம் தான் அவன் பையன் சொல்லி ரொம்பவே கத்த ஆரம்பிச்சிருவான். அப்போ வந்து இசபெல்லா ஹீரோனிமாவோட ஒய்ஃப் இசபெல்லாவும் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு பேரண்ட்ஸ் இந்த பிளேயில் வந்து ஒரு பேரண்ட்ஸ் வந்து அவங்க குழந்தை இறந்துட்டா எப்படி அந்த ஒரு சிச்சுவேஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த சீனில் வந்து கோஸ்ட் ஆஃப் ஆண்ட்ரியாவும் ரிவெஞ்சும் வருது. அப்போ கோஸ்ட் ஆஃப் ஆண்ட்ரியா இன்னுமே கோவமாக தான் இருக்குது. என்னடா இது, எதுக்குடா நீ என்னை கூட்டிகிட்டு வந்த, இந்த மாதிரி என்னை சஃபர் பண்ண வைக்கிறதுக்கு திருப்பியும் என்னோட பிலவுடு பெல்லிம்பிரியா வந்து ரொம்ப அப்யூஸ் பண்ணுறாங்க, அதே மாதிரி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஹொரேஷியாவை மர்டர் பண்ணிட்டாங்க, இதை பார்க்கறதுக்கு தான் நீ என்னை கூட்டிகிட்டு வந்தியா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, பொறு ரொம்ப அவசரப்படாத, கார்ன் வந்து க்ரீனாக இருக்கும்போது யாரும் கட் பண்ண மாட்டாங்க, ரொம்ப வந்து அது அப்ராப்ரியேட்டாக கரெக்டாக வளர்ந்துருந்தால் மட்டும்தான் அதை கட் பண்ணுவாங்க, அதனால நீ கொஞ்ச நாள் பொறு அப்படின்ற மாதிரி, எதுக்கு எல்லாத்துக்கும் டைம் வரும் அப்படின்ற மாதிரி ரிவெஞ்சு சொல்லிவிடும். ஸோ இதோட ஆக்ட் 2 முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ட் 3 இது வந்து போர்ச்சுகீஸோட கோர்ட்டில். அப்போ வந்து வில்லுப்போ இருக்கான், அந்த வில்லன் இருக்கான் இல்லைங்களா, அந்த
விழுப்போ வந்து அந்த போர்ச்சுகீஸோட அந்த வைஸ்ராய்க்கு வந்து சொல்லிட்டு இருப்பான், அலெக்சாண்ட்ரோ தான் பால்தசாரை கொன்னுட்டான், அவனுக்கு வந்து எக்ஸஸ் ஆம்பிஷன் இருக்குது, உங்கள் இடத்துக்கு அவன் வரணும்னு தான் அவன் கொன்னுட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அப்போ வந்து அம்பாசிடர் வருவார். அலெக்சாண்ட்ரோ நான் அந்த மாதிரிலாம் பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அம்பாசிடர் வந்துட்டு இந்த மாதிரி கிங் வந்து பால்தசார் வந்து உயிரோடு இருக்கான், அதுவும் இல்லாமல் உயிரோட மட்டும் இல்லை சூப்பராக வச்சுருக்காங்க, அங்கே அவனை வந்து ஒரு பிரிசன் கைதி மாதிரிலாம் வச்சுலாம் சூப்பராக வச்சுருக்காங்க, இந்த மாதிரி அந்த கிங்கும் வந்து நம்மக்கிட்ட இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, பால்தசாருக்கும் பெல்லிம்பிரியாவுக்கும் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்படின்ன உடனே அந்த வைஸ்ராய்க்கு வந்து தெரிஞ்சிடும், ஓகே இந்த விழுப்போ தான் இந்த மாதிரி நம்மளை குட்டை குழப்பறான் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிச்சு. அலெக்சாண்ட்ரோவை ரிலீஸ் பண்ணிவிட்டு விழுப்போவை வந்து அரெஸ்ட் பண்ணி இது பண்ண சொல்லிடுவார். ஓகே இவனை ஹேங் பண்ணு அப்படின்னு, இந்த வில்லனை ஹேங் பண்ணுன்ற மாதிரி சொல்லிடுவார். ஸோ அடுத்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோனிமா பையனை கொண்டுட்டாங்க இல்லையா, ஸோ என்ன ஆச்சு, பையனுக்கு என்ன ஆச்சு, எதனால் கொன்னாங்க, யார் கொன்னாங்க எதுவுமே தெரியல, ஆனால் யார் கொன்னாங்களோ அவங்களை கண்டிப்பாக பழி வாங்கியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு வெஞ்சன்ஸில் இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டுருப்பாரு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெட்டர் அவர் கால்கடியில் கிடைக்கும். ஸோ இதை வந்து யார் கொடுத்தாங்க அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க, ஒரு கால்கடியில் ஒரு லெட்டர் வந்து பிளட்டில் எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த பிளட்டு யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா பெல்லிம்பிரியா தான் அந்த லெட்டர் எழுதியிருப்பா. ஸோ அவளை வந்து அந்த ஒரு ரூமில் போட்டு அடைச்சி வச்சுருவான் லொரென்சோ. அடைச்சி வச்சதுக்கப்புறம் அவனுக்கு பெண்ணு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க, எப்படியோ ஒன்று பெண்ணை மட்டும் வாங்கி இங்க் இருக்காது. ஸோ என்ன பண்ணுவான்னா கையில் குத்தி அந்த பிளட்டை வந்து இங்காக யூஸ் பண்ணி அந்த பெண்ணில் வந்து எழுதியிருப்பா. ஸோ எழுதியிருக்கிறதும் போது என்ன எழுதியிருப்பானா இந்த மாதிரி லொரென்சோவும் பால்தசாரும் தான் கொன்னுட்டாங்க அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பா. பட் ஹீரோனிமாக்கு இதை நம்பலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி தெரியாது, ஏன்னா வேற யாரோ கூட இந்த மாதிரி எழுதியிருக்கலாம் இல்லையா, நம்மள ஏதோ ஒரு விதத்தில் சிக்க வைக்கணும்னு பார்க்குறாங்களோ அப்படின்ற மாதிரி யோசிப்பார். ஸோ எதுக்கும் நம்ம வந்து பெல்லிம்பிரியாட்ட போய் கேட்டுக்கலாம், நம்மளுக்கு ப்ரூஃப் வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம போய் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிப்பார். ஸோ அப்போ வந்துட்டு அப்போ வந்து இதுக்கு போவார், அந்த இடத்துக்கு போய் பெல்லிம்பிரியா இருக்கிற வீட்டுக்கு போயிட்டு பார்க்கும்போது லொரென்சோ வந்துட்டு இல்லை பெல்லிம்பிரியா பார்க்க முடியாது, அவளை வந்து லாக் பண்ணி வச்சுருக்காரு எங்கள் அப்பா, ஏதோ ஒன்று தப்பு பண்ணிவிட்டு அதனால லாக் பண்ணி வச்சுருக்காரு, நீங்கள் ஏதாவது மெசேஜ் சொல்லணும்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் சொல்லி கொடுத்துட்றேன் அவள்கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அப்போ வந்து இல்லை வேணாம் நானே பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி போயிடுவார். ஸோ அப்போ வந்து லொரென்சோவுக்கு டவுட் வந்துடும், ஒருவேளை ஹீரோனிமாவுக்கு வந்து நம்ம தான் அவங்க பையனை கொன்னது தெரிஞ்சிருக்குமோ, இந்த செர்பரைனும் கூட போனான் இல்லையா, ஸோ அவன் தான் ஒருவேளை இந்த ஹீரோனிமாட்ட சொல்லியிருப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருக்கும். ஸோ இவனை வந்து கொன்னலாம், இவனை போட்டு தீத்தரலாம் அப்படின்ற மாதிரி இவனை பெல்லிம்பிரியாவோட சர்வெண்ட் அதான் நான் இதுக்கு ஹெல்ப் பண்ணான், ஸோ அவனுக்கு நிறைய பணம் கொடுக்குறேன், நிறைய கோல்டு கொடுக்குறேன்னு சொல்லி இந்த செர்பரைனை வந்து நான் செயின்ட் லூயிஸ் பார்க்குக்கு வர சொல்கிறேன், அங்கே போய் நீ வந்து அவனை கொன்னுடு அப்படின்ற மாதிரி பெட்ரகானோட்ட வந்து சொல்லுவாங்க, அந்த பெல்லிம்பிரியாவோட சர்வெண்ட் கிட்ட. யார் சொல்வா? லொரென்சோ. ஸோ நெக்ஸ்ட் சீனில் வந்து பார்த்தீங்கன்னா செயின்ட் லூயிஸ் பார்க் அட் 8 o'clock. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த இடம் எத்தனை மணின்றது. ஸோ அப்போ வந்து பெட்ரிங்கானோ வந்துட்டு வரான், செர்பரைனும் வராங்க, 2 பேரும் வராங்க. வந்துட்டு அங்கே வந்து 3 வாட்ச்மேனும் இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மறைஞ்சு போயிட்டு அந்த 3 வாட்ச்மேன் போனதுக்கப்புறமா பெட்ரிங்கானோ வந்து ஷூட் பண்ணிடுறான் செர்பரைனை. ஷூட் பண்ண சத்தம் கேட்டு அந்த 3 வாட்ச்மேனும் வந்து வந்துடுவாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க எத்தனை வாட்ச்மேன் அப்படின்னு கேட்கலாம், 3 வாட்ச்மேன். வந்துட்டு பார்த்தா ஒரு ஆள் செத்து கிடக்குறான் அப்படின்றத பார்த்து பெட்ரிங்கானோவும் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவான், பட் அவங்கள வந்து பிடிச்சிருவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லொரென்சோவோட ஹவுஸில் வந்துட்டு இவன் இன்னுமே வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான், ஒரு வேளை நம்ம மர்டர் பண்ணது தெரிஞ்சிருச்சோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். ஸோ அப்போ தான் வந்து ஒரு மெசஞ்சர் வந்து சொல்லுவான், இந்த மாதிரி பெட்ரிங்கானோ வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, செர்பரைன் வந்து செத்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஓகே பரவாயில்ல, பெட்ரிங்கானோ அரெஸ்ட் பண்ணதும் எப்படி அவனை தூக்கில் போட்டுருவாங்க, அவனோட நம்ம பண்ண இதெல்லாம் நம்ம முடிஞ்சு போயிடும், யாரும் போய் சொல்ல முடியாது நம்ம பண்ண இதெல்லாம் தப்பெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யோசிப்பான். ஸோ அப்போ வந்து பெட்ரிங்கானோட்ட வந்து ஒரு லெட்டர் வரும், என்னன்னா இந்த மாதிரி என்னை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, நீங்கள் தான் எப்படியாவது என்னை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி லெட்டர் வரும். அதை பார்த்துட்டு ஒரு பேஜ் கூப்பிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜை கூப்பிட்டுட்டு ஒரு சர்வெண்ட்டை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுப்பான். பாக்ஸ் கொடுத்துட்டு இதில் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது, இதை போய் நீ பெட்ரிங்கானோட்ட காமி, நான் தான் லொரென்சோ தான் கொடுத்தேன்னு காமிச்சிட்டு நீ போய் இதை ஓப்பன் பண்ணாமல் காமி அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். ஸோ ஏன் ஓப்பன் பண்ணாமல் காமின்னு சொல்கிறான்றதை நமக்கு அடுத்த சீனில் தெரியும். ஸோ பேஜை வந்து போகிறான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நடுவில் இது வந்து அடுத்த சீனில் வரும். ஆக்சுவலாக இது குட்டி சீன்ஸ் தான் எல்லாமே. அடுத்த சீனில் வந்து பேஜ் நடந்து போகிற மாதிரியும் அப்போ நிறுத்தி ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஆனால் அந்த இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. ஸோ எப்பயுமே வந்து இந்த ஜட்ஜெல்லாம் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆள்கிட்ட இருந்து சிவாரிசு மாதிரி வரும் இல்லையா, அந்த மாதிரி வந்து பெட்ரிங்கானோ கேட்டிருக்கான். பட் இவன் வந்து அவனை பெட்ரிங்கானோ நம்ப வைக்கிறதுக்காக ஒரு பாக்ஸ் கொடுக்குறான். பட் உள்ளே பார்த்தா எதுவும் கிடையாது.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரிங்கானோஸோட எக்ஸிக்யூஷன். இதுக்கு யார் ஜட்ஜாக வராங்க, அட்ஜுகேட்டர் அப்படி வராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹிரோனிமா. அவன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறான், அடுத்தவங்களோட தப்பெல்லாம் நம்ம பார்க்குறோம், பட் நமக்கு ஜஸ்டிஸ் கொடுக்குறோம், நமக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது யாருமே இல்லையே அப்படின்ற மாதிரி யோசிச்சு இது பண்ணிட்டு இருக்கான். ஸோ அப்போ வந்து அவனை வந்து ஹேங் பண்ண போகிறாங்க பெட்ரிங்கானோவை. ஸோ இவங்க 4 பேர் வராங்க, ஹேங்மேன், ஆஃபீஸரு, பெட்ரிங்கானோ அண்ட் பேஜ், 4 பேர் வராங்க. அப்போ பெட்ரிங்கானோ வந்து பேஜ் கையில் ஒரு பாக்ஸ் இருக்குது, அதை பார்த்துட்டு ஓகே லாரன்ஸை தான் கொடுத்து விட்டாரா, பரவாயில்ல நீ காமி அப்படின்ற மாதிரி அவனும் பேசிடுவான். பட் ஆனால் பேஜ் வந்து ஒரு ஓரமாக போய் நின்றுக்குவான், என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, ஏன்னா பாக்ஸ் தான் எம்டியாக இருக்கே. ஸோ இவன் பெட்ரிங்கானோ என்ன பண்ணுவான், அந்த பாக்ஸ் தான் இருக்கே நம்ம எப்படியும் காப்பாற்றிடுவார் அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்கும் எல்லாத்தையும் பிடிச்சி கலாய்ச்சிட்டு அந்த மாதிரிலாம் இருப்பான். ஹிரோனிமா நினைப்பான், இவன் ஏதோ சாவ போகிற சமயத்தில் பைத்தியம் ஆயிட்டான் போல அப்படின்ற மாதிரி நினைப்பான். ஸோ நினச்சிட்டு ஓகே இருந்தாலும் என்ன தான் பண்ணு அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு கொஞ்ச நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அவனை ஹேங் பண்ணிடுவாங்க. ஹேங்மேன் எக்ஸிக்யூட்ஸ் பெட்ரிங்கானோ. ஸோ அவனும் வந்து செத்து போயிடுவான். பாக்ஸ் வந்து கடைசி வரைக்கும் எம்டியாக தான் இருக்கும். ஸோ அடுத்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹிரோனிமா வந்து திருப்பியும் அதே மாதிரி பழசெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹேங்மேன் வருவார். எதோட வருவார்னா ஒரு லெட்டரோட வருவார், பெட்ரிங்கானோட பாடியில் இருக்க லெட்டர். ஸோ ஒருவேளை இந்த பெட்ரிங்கானோ வந்து உயிரோடு இருக்கும்போதே நம்மளை சப்போஸ் எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம இதை காமிச்சிடலான்ற மாதிரி எழுதி வச்சுருக்கான். ஸோ அந்த லெட்டரில் வந்து அவன் என்ன எழுதியிருக்கான்னா, இந்த மாதிரி நானும் வந்து ஹெல்ப் பண்ணேன் ஹொரேஷியாவை மர்டர் பண்ணுறதுக்கு. அது ஆர்டர் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா லொரன்ஸோ தான், கூட இருந்தது வந்து பால்தசார் அண்ட் சர்பரைன் 2 பேரும் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும். ஸோ இது வந்து பெல்லிம்பரையோட லெட்டர் கூடவே ஆட் ஆகுது இல்லையா. ஸோ இவனுக்கு வந்து ஓரளவுக்கு ப்ரூஃப் கிளியர் ஆகிடும், ஓகே இவங்க தான் கொண்டு இருக்காங்க, ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக வந்து உடனே போய் நம்ம கிங்கை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு கிங்குக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி போகிறான். ஸோ கிங்குக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹிரோனிமா வந்து ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு பர்சன். கிங் வந்து ரொம்பவே பாசம் வச்சிருப்பாரு ஹிரோனிமா மேலே. ஸோ அடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா இசபெல்லா அண்ட் ஹர் மெய்டு காமிக்கிறாங்க. இசபெல்லா வந்து எவ்வளோ பாவமாக இருக்கா அப்படின்றதுக்காக ஒரு குட்டி சீனு. அடுத்த சீன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பெல்லிம்பரையா வந்து அவளோட அப்பார்ட்மெண்ட்டில் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, இன்னுமா அந்த ஹிரோனிமாட்ட லெட்டர் கிடைக்கல, ஏன் இன்னும் ஹிரோனிமா இந்த மாதிரி எந்த ஆக்ஷனும் எடுக்காமல் இருக்காரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பா. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி சீனு, குட்டி குட்டி சீன்ஸு. ஸோ அடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா லொரன்ஸோ வந்து கிறிஸ்டபல் அப்படின்ற ஒரு பர்சனை கூப்பிட்டு நீ போய் பெல்லிம்பரையாவை கூட்டிகிட்டு வா அப்படின்ற மாதிரி ரூமில் லாக் பண்ணி வச்சுருக்கோன்னா அவளை போய் கூட்டிகிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ பெல்லிம்பரையாவும் வந்துடுறா. வந்த உடனே கேட்குறா, நீங்கள் அதுக்கு நடுவில் வந்து லொரன்ஸாவும் பால்தசாரும் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க, பெல்லிம்பரையா வந்தால் ஏதாவது கேள்வி கேட்பா, நம்ம என்ன பதில் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பட் பெல்லிம்பரையா வந்ததுமே அமைதியாக ஆனால் ஏன்னா என்ன இந்த மாதிரி லாக் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது லொரன்ஸாவுக்கும் புரியல. சரி இருந்தாலும் நம்ம கதை கட்டி விடுவோம் அப்படின்ட்டு, நீ வந்து ஹொரேஷியா கூட அன்னைக்கு தனியாக இருந்த இல்லையா, ஏற்கனவே வந்து நீ ஆண்ட்ரியா கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது அப்பா பார்த்துட்டு உனக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு. ஸோ இப்போ வந்து ஹொரேஷியா கூட தனியாக இருக்கிறத பார்த்தா இன்னும் பிரச்சனை ஆகும், அதனால தான் வந்து நான் வந்து உன்னை லாக் பண்ணி வச்சேன், அப்பா வந்து உன் மேலே கோவப்படக்கூடாதுன்றதுக்காக அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். ஸோ நீ மட்டும்தான் நடிக்கிறியா, நானும் தாண்டா நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவலாக வந்து பெல்லிம்பரையாவும் ஸோ அப்படியானா என்னை ரொம்ப காப்பாற்றினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் என்னை ரொம்பவே கேர் பண்ணிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவளும் வந்து எக்ஸ்ட்ரா பிட்டை வந்து போட்டுவிடுவாள். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்க பால்தசார் வந்து அவனும் திருப்பியும் லவ் ப்ரப்போஸ் பண்ண ட்ரை பண்ணுவான். பட் பெல்லிம்பரையா வந்து ஓ இல்லை நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாள். அடுத்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பானிஷ் கோர்ட்டு. ஸோ இங்கே வந்துட்டு ஹிரோனிமா வராரு, அவர் கிங்கை மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, எதை எடுத்துகிட்டு வராரு அப்படின்னு பார்த்துக்கோங்க, ரோப் அண்டில் போனியார்ட்னா ஒரு ஸ்மால் ஸ்லெண்டர் நைஃப். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் வந்து 1 மார்க்கில் எம்சிக்யூஸில் கேட்கறதுக்கு வந்து சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா, அந்த ரோப் வந்து ரோப்பும் நைஃபும் யாரை கொல்றதுக்கு யூஸ் ஆனுச்சுன்னா ஹொரேஷியாவை கொல்றதுக்கு யூஸ் ஆச்சு, இதை காமிச்சு நான் கிங் கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்ற மாதிரி வருவார். ஸோ பட் கிங்கு வரும்போதே வந்து லாரன்ஸோ எல்லாருமே வருவாங்க. வந்தவுடனே ஹிரோனிமா வந்து கிங்கை மீட் பண்ண போனோடனே லாரன்ஸோ வந்து நடுவில் வந்து அவனை தடுத்து, கிங் வந்து ரொம்ப பிஸியாக இருக்காரு அப்படின்னோடனே இவன் கத்த ஆரம்பிச்சிருவான், என் பையனை கொண்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி கத்த ஆரம்பிச்சிருவான். அப்போ கிங் வந்து சத்தம் கேட்டு யார் என்னாச்சு அப்படின்னு கேட்டதுமே இல்லை என்னதான் இருந்தாலும் லொரன்ஸோ பால்தசார் எல்லாம் கூட இருக்காங்க, இப்போ நம்ம எது சொன்னாலும் வந்து நம்ம மேலே தான் பழி திரும்பும், அதனால நம்ம பொறுமையாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வித்ட்ரா ஆவார், கொஞ்சம் அமைதியாவார். அப்புறம் வந்து கிங் வந்து ஹொரேஷியாவுக்கு ரேன்சம்லாம் கொடுத்துட்டிங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியும்னா, கிங்குக்கு வந்து 9 நாள் ஆச்சு ஹொரேஷியா செத்து போய் 9 days. ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹவு மெனி டேஸ் வந்து பெல்லிம்பரையா வந்து
அந்த ரூம்குள்ளே லாக் பண்ணி வச்சுருந்தாங்க, இல்லை ஆஃப்டர் ஹவு மெனி டேஸ் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுது அப்படின்னா 9 days. ஸோ ஹொரேஷியா வந்து செத்தது வந்து இன்னுமே வந்து கிங்குக்கு தெரியல. ஸோ அது அந்த பேரை கேட்டதுமே, ஹொரேஷியோன்ற பேரை கேட்டதுமே ஹீரோனிமா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கீழெல்லாம் விழுந்து அழுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விழுந்து அந்த கத்தியை வச்சு கிரவுண்டெல்லாம் வந்து டேகரை வச்சு கீழெல்லாம் குத்துறாரு. ஸோ அதை வந்து டியூக் வந்து பார்த்துருவார் ஆக்சுவலாக. சாரி, கிங்கு டியூக் ரெண்டு பேருமே பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து இவர் வெளியில் போயிடுவார். ஹீரோனிமா வெளில போனதுக்கப்புறம் லொரன்ஸாட்ட கேட்பார், ஏன் அந்த மாதிரி ஹீரோனிமா அப்படி இது பண்ணுறான் அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து ரேன்சம் மணியை வந்து ஹொரேஷியோட்ட கொடுக்கணும்னு சொன்னீங்கல்ல, ஹீரோனிமாட்ட கொடுக்கணும்னு சொல்லலைல்ல, அதனால தான் அவர் அப்படி கத்திட்டு போகிறாரு அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால தான் வருத்தப்படுறாரு அப்படின்னோடனே, கிங்குக்கு தான் ஹீரோனிமா ரொம்ப பிடிக்குமாச்சு, சரி அவருக்கும் கொஞ்சம் பணம் அனுப்பி விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் குட்டி குட்டி சீன்ஸ் தான். ஒரு பெயிண்டர் வருவார், பசார்டோ அப்படின்ற ஒரு பெயிண்டரு. ஸோ அவரும் வந்துட்டு இவர்கிட்ட ஹீரோனிமாட்ட போயிட்டு இந்த மாதிரி என் பையனை கொன்னுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு முறையிடுற மாதிரி, ஏன்னா இவர் தான் ஒரு ஜட்ஜ் இல்லையா, ஸோ முறையிடுற மாதிரி இருக்கும். ஸோ அவரும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் பெயிண்டர்னோடனே எனக்கு இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி கொடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளே போய் ஒரு புக்கை எடுத்துகிட்டு வருவார். ஸோ இந்த புக்கு தான் வந்து அவர் கையில் வச்சுருப்பார். மேபி இந்த புக்கிலேருந்து அந்த ஸ்டோரி எடுத்த மாதிரி கூட இருக்கலாம், ஏன்னா ப்ளே வித் ப்ளே போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ அடுத்த சீன்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த புக் இன்னும் கையில் தான் இருக்குது. அந்த புக்கில் இது பண்ணிகிட்டே வந்து ஒரு ரிவெஞ்சுக்கு வந்து ஒரு பிளான் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அப்போ வந்து இன்னொரு ஓல்டு மேன் வரான், பசுல்டோ அப்படின்ற மாதிரி. ஸோ இது வந்து யாரை ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னா ஹீரோனிமாவை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. இது எல்லாமே ஒரு குட்டி குட்டி சீன்ஸ் தான். ஸோ கேட்கலாம் உங்களுக்கு 2 கொஷின். 2 ஓல்டு மேன் வருவாங்க, 2 பேருமே அவங்களோட சன் இறந்துட்டாங்கன்னு வருவாங்க, மர்டர் பண்ணிட்டாங்கன்னு வருவாங்க. அந்த 2 பேரோட பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஸோ இவன் வந்து நிறைய பேசுவாங்க, 2 பேரும் உட்காந்து என்னென்னமோ இந்த நம்ம இறந்ததுக்கப்புறம் இப்படிலாம் போகலாம் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. ஸோ பசுல்டோக்கு வந்து அவன் ஹீரோனிமாவோட கிரீஃப் வந்து மிரர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஹீரோனிமாவுக்கு. ஸோ அடுத்த சீன் வந்து வைஸ்ரா ஆஃப் போர்ச்சுகல் வந்து ஸ்பானிஷ் கோர்ட்டுக்கு வந்தாச்சு. எதுக்குன்னா மேரேஜ், பால்தசாருக்கும் பெல்லிம்ப்ரியாவுக்கும். நம்ம தான் பால்தசார் உயிரோடு இருக்கான்னு தெரிஞ்சாச்சு, அப்புறம் பெல்லிம்ப்ரியாவும் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சாச்சு. விட்ரா வண்டியன்னு சொல்லி உடனே கிளம்பி இங்கே வந்துடுவார் அந்த வைஸ்ரா ஆஃப் போர்ச்சுகல். ஸோ உடனே வந்து கிங்கும் வந்து விசாரிப்பார், என்னப்பா உனக்குலாம் சம்மதமா, நம்ம இவங்க 2 பேத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு, நாளைக்கே நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. எல்லாருமே ஓகேன்றுவாங்க. ஸோ அப்போ வந்து எல்லாரும் ஓகேன்றுவாங்க. அப்போ வந்து பெல்லிம்ப்ரியாவும் பால்தசார் வந்து 2 பேரும் தனியாக போங்கன்ற மாதிரி அமுச்சு விட்ருவாங்க. அப்போ டியூக்கும் லொரன்ஸோவும் தான் தனியாக இருப்பாங்க. அப்போ வந்து டியூக் கேட்பாரு, நீ ஏதாவது தப்பு பண்ணியா ஹீரோனிமாட்ட, ஏன்னா எனக்கு நிறைய நியூஸ் வருது, நீ வந்து பெல்லிம்ப்ரியாவை லாக் பண்ணி வச்சுருந்தா ஹீரோனிமாவை கிங்கு கிட்ட வரத்துக்கு விட மாட்டேன்ற மாதிரி நிறைய நியூஸ் வருது அப்படின்னோடனே, அதெல்லாம் சும்மா ஒரு ரூமர் தான்ப்பா, அதெல்லாம் நம்பாதீங்க, நான் ஏன் அவரை வந்து ஹீரோனிமா வந்து கிங் கிட்ட விட மாட்டேன்றேன்னா அவர் வந்து கொஞ்சம் மேட் ஆகிட்டாரு, அதனால அவரோட டிக்னிட்டியை காப்பாற்றணுன்றதுக்காக தான் வந்து நான் கிங் கிட்ட விடலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ வந்து பால்தசாரும் பெல்லிம்ப்ரியாவும் உள்ளே வராங்க. உள்ளே வரும்போது பெல்லிம்ப்ரியா ரொம்ப சோகமாக இருக்கா, பால்தசார் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான், நம்ம பெல்லிம்ப்ரியாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ அப்போ வந்து சொல்கிறான், நீ வந்து கவலைப்பட, டியூக் வந்து நினச்சிக்கிறான் நம்ம வந்து ஆண்ட்ரியா கூட அவள் இருந்தப்போ நம்ம கோவப்பட்டோம்ல, அதுக்கு தான் அவள் சோகமாக இருக்கா அப்படின்ட்டு. நீ கவலைப்படாத, நீ இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டீனாலே என்னோட கோவம்லாம் போயிடும், சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஹீரோனிமா வருவான். ஹீரோனிமா வந்ததுக்கப்புறம் டியூக்கும் வந்து அவன்கிட்ட பேசுவான். டியூக் வந்து ஹீரோனிமாவை கூப்பிட்டுட்டு அதை பேசும்போதே ஹீரோனிமா வந்து நான் சொல்லுவான், இவனும் வந்து நடிக்க ஆரம்பிச்சிருவான். ஏன்னா இவன் தான் பிளான் போட்டான் இல்லையா ஆல்ரெடி, இவன் ஃபஸ்ட்டு இவன் பேசுகிறதே தெரியும், கொஞ்சம் மேட் ஆகிட்டான் அப்படின்ற மாதிரி டியூக்குமே யோசிக்க ஆரம்பிச்சிருவார். சரி வாங்க, நீங்கள் வந்து கொஞ்ச நாள் என் வீட்டில் இருங்க, என் கூட நான் உங்களுக்கு கம்பெனி தரேன் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றேன். சரி ஹீரோனிமாவும் இதுக்கு தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், பெல்லிம்ப்ரியா கூட பேசணும் அண்ட் லொரன்ஸோ பால்தசாரை கொல்லணுன்றதுக்காக தானே. ஸோ ஓகே அப்படின்னு இவனும் வீட்டுக்கு போயிடன்றான். ஸோ அடுத்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ஆஃப் ஆண்ட்ரியா, ரிவெஞ்ச் 2 பேரும் தான் வராங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஆக்டோட எண்ட்லேயும் உங்கள் 2 பேரும் வருவாங்க. ஸோ இதில் வந்து ரிவெஞ்ச் வந்து தூங்கிட்டு இருக்கிறத வந்து எழுப்பி, என்ன நீ இப்படி தூங்கிட்டு இருக்க, இங்கே என்னென்னலாம் நடந்துட்டுருக்கு பாரு அப்படின்னோடனே, வெயிட் பண்ணு, ஸ்லீப் தான் வந்து ரொம்பவே அப்ராப்ரியேட் ப்ரிப்ரேஷன் ஃபார் டிராஸ்டிக் ஆக்ஷன். நம்ம ரொம்ப வேகமாக செயலில் இறங்கணும்னா தூங்கினா தான் வந்து நம்ம நல்லா இது பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி, அடுத்த வரதில் பாரு என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லி
ஸோ இதுதான் லாஸ்ட் ஆக்ட். ஸோ இப்போ வந்து ஹிரோனிமா வந்து பெல்லிம் பிரியா கூட இருக்காங்க. ஸோ 2 பேர் பேசுகிறாங்க, என்ன மாதிரிலாம் நடந்தது, எப்படிலாம் இருந்தது அப்படின்ற மாதிரி. நம்ம வந்து கண்டிப்பாக ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும் லொரென்சா அண்ட் பால்தசார் மேலே அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து பால்தசாரும் லொரென்சாவும் வராங்க. வந்துட்டு ஓகே நீ தான் வந்து ஹிரோனிமா தான் வந்து நீ ரொம்ப என்டர்டெய்னிங்கில் வந்து ரொம்ப நல்ல ஆளாச்சு, நீ இந்த ஏற்கனவே டம் ஷோலாம் போட்டிருக்க, இப்போ வந்து வெட்டிங் வேறு நடக்க போகுது, வெட்டிங் கெஸ்ட்லாம் வந்திருக்காங்க. ஸோ ஏதாவது வந்து அவங்களுக்கு வந்து சாமிங்காக ஏதாவது போட்டு காமிக்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணு அப்படின்னா, ஓகே இதுக்கு தானடா நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், தானா வந்து விழுறே அப்படின்ற மாதிரி. ஓகே நான் கண்டிப்பாக போடுறேன், நான் ஆல்ரெடி வந்து ஒரு ட்ராஜடியை பென் பண்ணி வச்சுருக்கேன், எழுதி வச்சுருக்கேன் அப்படின்னும் போது லாரன்ஸ் சொல்லுவோம், பால்தசார் சொல்லுவான், இது ஹாப்பி அக்கேஷன் ஆச்சே, வெட்டிங் ஆச்சே, நீ இப்போ போய் ஒரு ட்ராஜடியை போடுறேன்னு சொல்லும்போது, இல்லை கிங்ஸ் அண்ட் குவீன்ஸ்லாம் வந்து எப்பயுமே வந்து ஒரு தைரியமான இது மாதிரி இருக்கிற ஸ்டோரியை தான் பார்க்கணுன்னு விரும்புவாங்க, அதனால இந்த ஸ்டோரி தான் சூப்பராக இருக்கும், அவங்க எல்லாரும் விரும்பி பார்ப்பாங்க அப்படின்னோடனே பால்தசாரும் ஓகே நானும் வந்து இந்த இதில் ட்ராஜடியில் ஆக்ட் பண்ணுறேன், லொரென்சாவும் ஆக்ட் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ஸோ இந்த பிளேயோட அவுட்லைனை வந்து ஹிரோனிமா சொல்லுவார். ஸோ அது என்ன பிளே அப்படின்னா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்லைடு. ஸோ அதனுடைய பிளே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராஜடி ஆஃப் சுலைமான் த டர்க்கிஷ் எம்பரர். ஸோ இதுக்கு வந்து இதெல்லாம் பிரித்து கொடுத்துருந்துருப்பாரு. ஸோ ஹிரோனிமா தான் வந்து பாஷா, இந்த நேம்லாம் ஞாபகம் வச்சுக்காங்க. அண்ட் அவர் வந்து க்ரீக்கில் பேசணும், பால்தசார் வந்து சுலைமான் த டர்க், அவர் வந்து லாட்டினில் பேசணும், லொரென்சா வந்து எரோஸ்டா, அவர் வந்து இட்டாலியனில் பேசணும், பெல்லிம் பிரியா வந்து பெர்சிடா, அவன் வந்து ஃப்ரெஞ்சில் பேசணும். ஸோ இதெல்லாம் கேட்டோடனே இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் அசைன் பண்ணிக்குவாங்க. அவங்கெல்லாம் அவங்களோட காஸ்டியூம்ஸு ஸ்கிரிப்டும் கொடுத்துருவான், அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து சொல்லுவான், இந்த மாதிரி எல்லாருமே வேறு லாங்குவேஜ் படித்தா யாருக்குமே புரியாது அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் நீ கவலைப்படாத, நான் வந்து பிக்சர் வச்சுருக்கேன் கர்டைனுக்கு பின்னாடி, அந்த கர்டைன் பின்னாடி இருக்க பிக்சரே வந்து எல்லாம் சொல்லிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஓகே அப்படின்னு எல்லாரும் அந்த காஸ்டியூம் ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணுறதுக்காக போயிடுவாங்க. ஸோ அப்போ வந்து அவர் வந்து தனியாக லாஸ்ட்டாக எல்லோரும் போனதுக்கப்புறம் தனியாக இருப்பார். நீ வந்து நம்ம ஃபால் ஆஃப் பாபிலோன் வந்து பார்க்க போகிறோம் இப்போ அப்படின்ற மாதிரி, நான் என்னோடய ரிவெஞ்சுக்கு ரெடி ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். ஸோ அப்போ வந்து லாஸ்ட்டாக என்ன ஆகுதுன்னா, அடுத்த சீனில் வந்து இசபெல்லா வந்து அந்த கார்டனுக்கு போய் அந்த ஃப்ரூட் ட்ரீ இருக்கு இல்லையா, இவங்கெல்லாம் ஆசைப்பட்டு வளர்த்துனது அந்த ட்ரீ தான் வந்து அவன் பையனை வந்து ஹேங் பண்ணியிருந்தது, அங்கே தான் வந்து அவனை கொன்னாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு வெப்பன் எடுத்துகிட்டு போயிட்டு அதை வந்து குத்துன்னு குத்துறான், அந்த ட்ரீயை எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ண முடியும் அந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணிட்டு திருப்பி அந்த கத்தியை திருப்பி அவளே குத்திட்டு இறந்துடுறான். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹிரோனிமா அடுத்த இதில் வந்து ஒரு புக் வச்சுருக்காரு இல்லையா, அந்த புக்கோட காப்பியை வந்து கேஸ்டைல்ட்டு கொடுக்குறாரு. அந்த கேஸ்டைல் வரும்போது ஹிரோனிமா வந்து எல்லாம் இந்த ட்ராமா இந்த ப்ளே பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடியாக இருக்கா, கர்டைன்லாம் ரெடியாக இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ வந்து கேஸ்டைல்ட்டு வந்து ஒரு புக்கு கொடுப்பாரு. இந்த புக்கு கொடுத்துட்டு இதை வந்து நீங்கள் கிங் கிட்ட கொடுங்க, கிங்கை நாங்கள் ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி இதை படிச்சிட சொல்லுங்கள், அப்போ தான் வந்து அவருக்கு இன்னும் நல்லா புரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். சொன்னோடனே அதுக்கப்புறம் லாரன்ஸாவும் வருவான், எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க, எல்லா பிக்சர்ஸ் எல்லாத்தையும் ஒட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் போனதுக்கப்புறம் இது இப்போ என்னோட டெத் ஆஃப் மை ஒய்ஃப், என்னோட இசபெல்லா செத்ததும் வந்து என்னோட வெஞ்சன்ஸில் வந்து இன்னும் தீயை வந்து ஏற்றிருக்கு, அதனால் கண்டிப்பாக நான் எல்லாத்தையும் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் தனியாக பேசுகிறாரு. ஸோ அடுத்த சீனில் வந்து கிங் வந்து அந்த வைஸ்ராய் இருக்கார் இல்லையா, போர்ச்சுகல்லேருந்து வந்திருக்காரு இல்லையா, அவர்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா ஆளாளுக்கு ஒரு லாங்குவேஜில் தானே பேச போகிறாங்க. ஸோ இங்கே தான் நான் சொன்னேன், எப்பயுமே வந்து தேட்டரில் போடுறதுக்கான ஒரு இதுதான். ஸோ திருப்பியுமே ஒரு ட்ராமா வந்து இருந்ததுன்னா வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா. ஸோ வந்து என்ன ஆகும்னா, இங்கே கிங் வந்து வைஸ்ராய்க்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பால்தசார் வந்து சொல்கிறாரு, இந்த பால்தசார் தான் வந்து சுலைமானா நடிக்கிறான், இங்கே பாருங்கள் எப்படிலாம் கதை போகுதுன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. லாஸ்ட்டாக வந்து ஹிரோனிமா வந்து லாரன்ஸாவை குத்திடுறான். இது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹிரோனிமா வந்து லாரன்ஸாவை குத்துறான். அதுக்கப்புறமா வந்து பால்தசார் வந்து பெல்லிம் பிரியாவை போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னும் போது பால்தசார் இந்த கேரக்டர்ஸ் பிளேக்குள்ளே இருக்க கேரக்டர்ஸ் பெல்லிம் பிரியா வந்து ஒத்துக்காமல் பெல்லிம் பிரியா வந்து பால்தசாரை கொன்னுட்டு அவளும் வந்து தன்னைத்தானே குத்திட்டு அவளும் வந்து செத்துருவா. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிங் வந்து பார்த்தீங்களா எல்லாரும் எவ்வளோ ரியலிஸ்டிக்காக நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. பட் உண்மையாலுமே எல்லாருமே வந்து உண்மையான கத்தி வச்சு தான் எல்லாத்தையும் கொண்டிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோனிமா வந்து அந்த கர்டைன்லாம் விளக்கிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, இந்த மாதிரி ஹொரேஷியாக்கு என்ன நடந்தது, எப்படிலாம் அவன் மர்டர் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, இப்போ இருக்க பால்தசார், லாரன்ஸா, பெல்லிம் பிரியா எல்லாமே உண்மையாலுமே செத்துட்டாங்க, உண்மையான லைஃப் வச்சு தான் நாங்கள் ரிவெஞ்ச் எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. பட் பெல்லிம் பிரியாவோட கேரக்டர் சாகிற மாதிரி இருந்தாலுமே அவள் வந்து குத்திட்டு சாகக்கூடாதுன்றது தான் இவங்க 2 பேரோட பிளான், பெல்லிம் பிரியா அண்ட் ஹீரோனிமாவோட பிளானு. பட் பெல்லிம் பிரியா வந்து அதை இது பண்ணாமல் அதுக்கு
அதுக்கு வந்து ஒத்துக்காம அவளே வந்து கொண்டுட்டு ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து ஓகே ஓகேன்னு சொல்லியிருப்பா. பட் இங்கே ஸ்டேஜில் வந்து அவளை தானே கொத்திட்டு கொண்டு இருப்பா. ஸோ அப்போ வந்து இவங்க ஹீரோனிமா வந்து ஓடி போய் அவளே ஹேங் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும்போது எல்லாரும் சேர்ந்து பிடிச்சிருவாங்க. பிடிச்சதுக்கப்புறம் நீ இன்னும் சொல்லு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோனிமாவை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. எதுவும் சொல்ல மாட்டாரு. ஸோ ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. அப்போ ஹீரோனிமா வந்து அவரே வந்து அந்த பல்ல வந்து டங்கை கடிச்சு டங் வந்து இதாகிடும். ஸோ அப்போ பேச முடியாது இல்லையா. அப்போ வந்து டியூக் ஆஃப் கேஸ்டைல் வந்து என்ன சொல்லுவார்னா, நீ பேச முடியாட்டி என்ன, இந்த பெண்ணு வச்சுட்டு நீ எழுதி காமி அப்படின்னும் போது, ஸோ ஒரு சிலதில் பெண்ணுன்னு இருக்குது, ஒரு சிலதில் வந்து பெண்ணை ஷார்ப் பண்ணுறதுக்கு ஒரு நைஃப் இருக்கும் இல்லையா, அந்த நைஃப்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நைஃபை வச்சு அந்த கேஸ்டைலையும் கொன்னுட்டு ஹீரோனிமாவும் அவரே தானே குத்திட்டு இறந்துருவார். ஸோ லாஸ்ட் சீனில் வந்து ஸோ கோஸ்ட் ஆஃப் ஆண்ட்ரியா வந்து ஹாப்பி ஆகிடும். எல்லாருமே இறந்துட்டாங்க. ஸோ என்ன நம்ம பழி வாங்கிறதுக்காக எல்லாருமே இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்தாலுமே வந்து ப்ளீஸ் ஆகிடுவோம். ஹீரோனிமாவோட ப்ளே வந்து நல்லபடியாக முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி ப்ளீஸ் ஆகிடும். நான் வந்து இப்போ என்னோட இடத்துக்கு ஹெவனுக்கு தான் போகிறேன் இல்லையா. என்னோட இடத்துக்கு வந்து ஹெவனுக்கு இசபெல்லா, ஹீரோனிமா, ஹொரேஷியோ, பெல்லிம்பிரியா இவங்க எல்லாத்தையும் வந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன். பட் மற்றவங்களுக்குலாம் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி ரிவெஞ்ச் கேட்குது. ரிவெஞ்சு சொல்கிறான், அவங்க வந்து டீப்பஸ்ட் ஹெல்லுக்கு போயிடுவாங்க. அவங்கள வந்து நிறைய டார்ச்சர் பண்ணுவாங்க. எட்டர்னிட்டியாக காலமே இல்லாமல் அவங்களுக்கு வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க. ஸோ ஒருத்தவங்க வந்து கெடுதல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து இங்கே மட்டும் ரியல் வேர்ல்டில் மட்டும் டார்ச்சர் கிடையாது, அவங்க இறந்ததுக்கு அப்புறமாவும் அந்த ஹெல்லுலையுமே அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக டார்ச்சர் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேட்கும்போது எந்த தப்பும் யாரும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு இது சொல்கிறாங்க இல்லைங்களா. அதுக்காக தான் வந்து அதுதான் வந்து இதனுடைய மாரல் மாதிரி வரும். ஸோ எந்த தப்பும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ரிவெஞ்ச் சொல்லி முடிச்சிடும். ஸோ இதோட இந்த ஸ்டோரி வந்து முடிஞ்சது, தி எண்ட். ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.